மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்பிகை யூடியூப் சேனல் மூலமாக சேலம் மாவட்டம் மேச்சேரியிலிருந்து அம்பிகா கோபாலகிருஷ்ணன். இன்றைய இனிய பதிவில் ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் பேச போகிறேன். ஒரு ஜோதிடர் அப்படின்னா அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் முழு மன திருப்தியோடு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்போ தான் நமக்கு அவங்களுக்கு வேலை செய்து கொடுத்த சந்தோஷம் இருக்கும், மனசு நிறைவாக இருக்கும். அந்த வகையில் சமீபத்தில் ஒரு நபர், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது, அதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன சந்தேகம், அதாவது பெரிய சந்தேகம் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது ஒரு நிமிட வித்தியாச சந்தேகம். இப்போது முன்னொரு காலத்துலலாம் நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஒரு ஜாதகத்தை கணிச்சோம்னாக்கா ஒரு லக்ன பார்டரில் ஒரு 90 டிகிரி மிதுனத்தோட எண்டில் லக்னம் விழுது அப்படின்னு வச்சுக்கோமே. அதெல்லாம் நான் அந்த மருத்துவர்கள் எனக்கு தெரிஞ்சவங்களாக அல்லது அந்த மருத்துவமனை ஊழியர்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா கால் பண்ணி கேட்பேன், இப்படி பார்டரில் லக்னம் விழுது, இது வெகு பேருக்கு இந்த மாதிரி வராது, அப்போ நீங்கள் என்ன டெலிவரி டைம் எப்படி அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, அம்பிகா ஒரு 7 அல்லது 8 நிமிஷம் முன்னால் போட்டுக்கம்மா, அங்கே பிரசவ சிக்கல் இருந்தது, நான் குழந்தைய காப்பாற்றுறது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது, அதனால் அந்த நிமிட வித்தியாசங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் சரியாக குறிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன நினைப்பேன்னா, ஐயோ நீங்கள் தானே கடவுள், யார் குறித்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் கடவுள், அப்படி தானே, நம்ம அப்படி அடிப்படையில் தான் ஜாதகம் நாங்கள் கணிக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ இப்போ 7 நிமிஷம் முன்னால் அப்படின்னா ரைட் மிதுன லக்னம்னு எடுத்துக்கிறோம். இவங்க சொன்ன டைம் தான் அல்லது ஒரு 2 நிமிஷம் பின்னால் அப்படிங்கிறப்போ நம்ம கடக லக்னத்துக்கு போயிடுவோம். லக்னம் மாறும் பொழுது அந்த ஜாதகரினுடைய குணாதிசயம், செயல்பாடுகள் இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். இதை நம்ம இன்றைக்கே உறுதி செய்கிறோம், இல்லை ஃப்யூச்சரில் அந்த அந்த அடிப்படையில் தான் நம்ம அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உறுதி செய்கிறோம். இதை மையப்படுத்தி தான் இப்போ இந்த கேள்வி இருந்தது. எனக்கு என்ன கேட்டிருந்தாருன்னா, இப்போ எல்லாம் நிறைய மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தாயோட ஒரு உடன் இருப்பாளர்கள் அவங்கள உள்ள அனுமதிப்பாங்க. இப்போ எல்லார் கையிலையும் செல்லு இருக்கிறதுனால அவங்க செல்லில் கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிரசவிக்கக்கூடிய பெண்ணோட கூட இருந்தவங்க காலை 9:05 அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. எப்போ பார்த்துக்கிட்டாங்க? குழந்தையோட தலை வெளியில் வர நேரம் பார்த்துக்கிட்டாங்க. சுகப்பிரசவங்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் டெலிவரி ஆயாச்சு. மருத்துவர்கள் 9:06 அப்படின்னு குறித்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுதான் இந்த வாடிக்கையாளருக்கு சந்தேகம். நான் பல நேரங்கள் என்ன சொல்லுவேன்னா, ஏறத்தாழ 2 மணி நேரம் ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் எதுவுமே மாறுவதில்லை. சில நேரம் 1 நிமிடம், ஏன் செகண்ட் கணக்கில் கூட நட்சத்திரமோ ராசியோ லக்னமோ மாறும் அமைப்பு உள்ளது. இதை தான் எங்கள் ஜோதிடத்துறையில் எது குழந்தை பிறந்த நேரம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்போம். அந்த வரிசையில் குழந்தை தலை வெளியில் வர நேரம், குழந்தை பிறந்த நேரம் அப்படின்ற கருத்தில் சில பேரும், குழந்தை முதல் சுவாசம் எடுக்கும் பொழுது குழந்தை பிறந்த நேரம் என்பதையும் வேறு வித்தியாசமான நிலைகளில் மருத்துவர்களும் சரி ஜோதிடர்களும் சரி கணிக்கிறாங்க. குழந்தை உயிர் துடிப்போட சுவாசத்தோட அழுதுகிட்டோ அல்லது அழாமலே கூட சத்தம் இட்டுக்கிட்டோ அல்லது சுவாசத்தில் இருக்குதுங்கிறத நம்ம உணர்கிற அளவுக்கு தலை வெளியில் வருதுன்னா ஓகே, அதுதான் அது பிறந்த நேரம்னு நம்ம கணிக்கலாம். எல்லா குழந்தைங்களும் அப்படி பிறக்கிறதில்ல. பல குழந்தைகள் சுவாசம் இழந்த நிலையில் உடல் அசைவுகள் இல்லாமல் மருத்துவ உதவியோடு சுகப்பிரசவம் ஆகுது. இந்த மாதிரி பிரசவங்கள் எல்லாம் குழந்தை எப்போ தலை வெளியில் வந்ததுங்கிறது விஷயம் இல்லை. எப்பொழுது அந்த குழந்தை முதல் சுவாசம் எடுக்கிறதோ அதுவே சரியான ஜனன நேரம் என்று
ஒரு பெண்ணாக நானும் உணர்றேன். பல ஜோதிட விதிகள்லையும் இதை உணர்ந்திருக்கேன். மற்றும் வளர்ந்து வர மனிதர்களுடைய அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் வச்சும் உணர முடியுது. அதனால் இப்போ வாடிக்கையாளர்களை நம்ம திருப்திப்படுத்தி அனுப்பணும். 100% வாடிக்கையாளர்களையும் திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்றது அவங்களுடைய ராசி லக்ன குணாதிசயத்தை பொறுத்தது. இருப்பினும் இது மிகச்சரியான கேள்வி. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் ஜோதிடர்களுக்கு என்னவா இருக்குன்னா, அந்த பேரண்ட்டு பார்க்குற டைமுக்கும் இந்த மருத்துவர்கள் கொடுக்குற டைமுக்கும் வந்து 1 நிமிஷ வித்தியாசம்தான். ஏன்னா பல இடங்களில் வந்து 6-7 நிமிஷ வித்தியாசங்கள்லாம் டெலிவரி ஆகிருக்குதுங்கிறத மருத்துவர்களே செவிலியர்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்க்குறப்போ முன்பை விட நேரம் குறிக்கிறதுல மருத்துவர்களும் சரி உடன் இருப்பாளர்களும் சரி மிக துல்லியமாகவே இருக்காங்க. ஏன்னா ஜோதிடத்தின் பங்கு மனித வாழ்வில் 80% மேல் முக்கியத்துவம் வாய்ந்தது. 20% வேணும்னா என்னுடைய கடவுள் அருள், என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். 80% மேல் ஜோதிடம் சார்ந்து தான் மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. அது 100% இருக்கா அப்படின்றது ஆய்வுக்குரியது அப்படின்னு தான் நம்ம இப்போதைக்கு சொல்லணும். இந்த அடிப்படையில் இந்த காலை 9:05 குழந்தை பிறந்ததா உடனிருப்பாளர்கள் சொல்கிறாங்க. 9:06 குழந்தை பிறந்ததா வந்து மருத்துவர்கள் குறிச்சிருக்காங்க. இது ரெண்டும் எனக்கு பெரிய குழப்பம், என் குழப்பத்தை தீர்த்து வைங்கன்ட்டு வாடிக்கையாளர் வந்துட்டார். வாடிக்கையாளருக்கும் நான் எப்படி பலன் பார்க்குறேன்னு தெரியும். சம்டைம் 2 மணி நேரத்துக்கு லக்னம் ராசி நட்சத்திரம் எதுவும் மாறாது. சம்டைம் அரை நிமிஷத்தில் கூட செகண்ட்ஸ் கணக்கில் கூட இதெல்லாம் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் மற்ற வாடிக்கையாளர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்கெல்லாம் உணர்ந்ததுனால அந்த கேள்வி கேட்குறாங்க. இப்போ இங்கே நான் திருப்பி அவங்கள கேள்வி கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏன்னா டெலிவரி ஆகும் பொழுது, அதாவது தலை வெறிய வரும் பொழுது அந்த அம்மா ஜாதகம் கணிக்கிறாங்க. தலை வெளியில் வரும் பொழுது குழந்தை உடல் அசைவோட சுவாசத்தோட இருந்துதா, ஏன்னா கூடவே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். உடனே உறவினருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு இவர், என்னம்மா தலை வெளியில் வரும் பொழுது குழந்தை கத்துச்சா? இல்லை, சுவாசம் இல்லை, குழந்தை அசைவு இல்லாமல் பிறந்தது. பிறந்ததுக்கு அப்புறமா மருத்துவர்கள் அந்த குழந்தைய தட்டுவாங்க, இல்லை ஆக்சிஜன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மருத்துவ உபகரணங்களை எல்லாம் வச்சு அவங்க முயற்சி செய்யும் பொழுது குழந்தைக்கு சுவாசம் வந்துடுது. ஏன்னா மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் எல்லாம் கண்கண்ட கடவுள்கள்னு சொல்லலாம். இவங்க அந்த குழந்தைய உயிரை வரவழைச்சி நேரம் வந்து 9:06. சுகப்பிரசவங்கள்ங்கிறப்ப அந்த 1 நிமிஷ வித்தியாசத்தில் இவங்க உணர்றாங்க. என்கிட்ட இந்த கேள்வி வந்தப்போ நானும் ஒரு பெண்ணா மற்றும் பல ஆண்டுகள் ஜோதிட துறையில் இருக்கிறதுனாலையும் சில மருத்துவம் சார்ந்த நபர்களை எனக்கு நிறைய அறிமுகம் இருக்கிறதுனாலையும் நான் என்னுடைய யூகத்துக்கு இது 9:06 பிறந்தது என்று குறித்து பலன் சொன்னேன். இந்த விஷயங்கள் நமக்கு உணர்ந்த விஷயங்கள் தான், ஜோதிடர்கள் உணர்ந்த விஷயம்தான். இருப்பினும் வாடிக்கையாளர்களுடைய மனநிறைவு என்பது இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இங்கே சொதப்புனோம்னா அவங்க இன்னும் வேறு ஜோதிடர்களை நாடி போவாங்க. மறுபடியும் மருத்துவம் சார்ந்த அந்த இடத்துக்கு போய் குழப்புவாங்க, இல்லை உறவினர்களை மறுபடியும் போட்டு குழப்புவாங்க, நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்களா அப்படின்ட்டு. இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா, எல்லாருடைய செல்லோட டைமும் சரியாக இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தர் கையில் இருக்கிற செல்லுலேயும் அந்த டைம் வித்தியாசப்படுது, நிமிஷ கணக்கில் வித்தியாசப்படுறத நிறைய இடங்களில் உணர்ந்திருக்கோம். அது நம்ம வீட்டு கடிகாரமாக இருக்கட்டும், நம்ம டிவி சேனலில் வரக்கூடிய டைமாக இருக்கட்டும், செல்லில் இருக்கிற டைமாக இருக்கட்டும், ஒன்று போல் அமையறதில்லை. அப்போ எது மிக சரியான ஸ்டாண்டர்ட் டைமுங்கிறத பார்த்து அந்த டைமுக்கு நம்ம செல்லை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். செல்லு தயாரிக்கிறதே இப்போ அந்த மாதிரி டைமில் தான் தயாரித்து கொடுக்குறாங்க. சில இடங்களில் அது மாற்றங்கள் வந்துடுது சூழ்நிலையின் காரணமாக. அதையெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, அது மருத்துவமனையில் இருக்கிற கடிகாரங்களை கூட நம்ம தேவைக்காக நம்ம அது டைம் சரியாக இல்லைன்னா அதை திருத்தி வைக்க சொல்லலாம்.
அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்கிட்ட சொல்லி அது தப்பாக இருக்குது அதை திருத்தி வைங்கன்னு சொல்லலாம். நமக்கும் பயன்படும், அடுத்தடுத்த பிரசவிக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இது பயன்படும். இப்படி ஒரு ஜாதகத்தில் குழப்பம் இருக்குது, டைம் வாரியாக குழப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம நிச்சயமாக அதை சரி செய்ய முடியும். மருத்துவரும் ஜோதிடரும் இதை கலந்து ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது துல்லியமான நேரத்தை எடுத்து துல்லியமான கணிதங்களை நம்மளால் கொடுக்க முடியும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.